70 வருஷம் பழமையான மரம், அதை அப்படியே விட்டுடக்கூடாது. இளைஞர்களின் முயற்சியால் மரத்துக்கு கிடைத்த மறுவாழ்வு. நெகிழ வைக்கும் வீடியோ. தஞ்சை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் சாலை விரிவாக்க பணியினப்போ ஆலடிக்குமுலை பகுதியில முனீஸ்வரர் ஆலய அரச மரம் ஒண்ணு இருந்திருக்கு. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்னால அந்த மரம் வெட்டி அப்புறப்படுத்தி இருக்காங்க. அந்த வேர் பகுதி இருக்கும் இல்லையா, அதை பெயர்த்து சாலை ஓரத்துல அந்த மரம் கிடந்திருக்கு. தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருந்ததுனால அந்த மரம் மறுபடியும் துளிர் விட்டு முளைக்க தொடங்கி இருக்கு. இதை கேள்விப்பட்ட பாக்கியம் நகர் பகுதியில செயல்பட்டு வரும் ராஜபிரபு தலைமையிலான இளைஞர்கள் ஒரு அமைப்பா செயல்பட்டு வராங்க. அந்த இளைஞர்கள் அந்த அரச மரத்தை மீட்டெடுத்து அவங்களுடைய பகுதியில மறுநடவு செஞ்சிருக்காங்க. இத கேள்விப்பட்டதும் இதை ஊக்குவிக்கிற விதமா தாலுகா அலுவலகத்துல அதுக்கான இடத்தை வட்டாட்சியர் தர்மேந்திரா அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சும் கொடுத்திருக்காரு. இத பண்றதுக்கு 2 கிரேன், 2 JCB மற்றும் ஒரு லாரியுடைய துணையோட அந்த மரத்தை அந்த இடத்துல இருந்து நகர்த்தி ஐயனார் கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு புதிய இடத்துல மறுநடவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலவுகளை பட்டுக்கோட்டை முன்னாள் MLA CV சேகர் அவர்கள் தானா முன் செஞ்சிருக்காரு. 70 வருஷம் பழமையான மரம், அதை வெட்டி போட்டதுக்கு அப்புறமா இளைஞர்களுடைய முயற்சியினால அந்த மரத்துக்கு இப்போ மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.